தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த பல வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பேச்சுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுகிற பேச்சு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதில்லை. வாய்க்கு வந்த மாதிரி வாய் இருக்குதுன்னு பேசிடுறோம். நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க, நரம்பில்லாத நாக்கியா எப்படி வேணால் பேசும். அது எப்படி வேணால் பேசுகிறதுக்கு விடக்கூடாது. அப்படி எப்படி வேணால் பேசினா வாழ்க்கை எப்படி வேணா ஆயிரும். அதனால் சரியாக பேசுகிறதுக்கு நம்முடைய நாவை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம். ஆகவே முதல்ல இந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமைகளை நாம் பார்த்தோம். நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா, வார்த்தையில் ஜீவன் உண்டு. நம்ம வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது, பிறகு வாழ்க்கைக்குள்ளிருந்து அது எப்படி ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆகவே கடந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆண்டவர் நமக்கு முன்பாக ரெண்டையுமே வச்சிருக்கிறாரு. ஜீவனை மரணத்தை, ஆசீர்வாதத்தை சாபத்தை, நன்மையை தீமையை, இது ரெண்டுமே நமக்கு முன்பாக இருக்கிறது. இதில் எதை வேண்டுமானாலும் மனிதன் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளும் உரிமையை மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் கொடுத்த அந்த தெரிந்து கொள்ளும் உரிமையை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி சரியானதை தெரிந்து கொள்கிறார்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சரி, அப்போ ஜீவனை தெரிந்து கொள்வது எப்படி? ஜீவன் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஜீவன் எங்கே இருக்குதுன்னா வார்த்தையில் இருக்குது. தேவனுடைய வசனத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையைத்தான் நாம் என்ன பண்ணணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு இதைத்தான் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஜீவனை சில ஆட்கள் அது எங்கேயா இருக்குது, அது எங்கேயா தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா எங்கேயும் தேட வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அது வானத்தில் கிடையாது, அது சமுத்திரத்தில் கிடையாது, அது எங்கேயோ தூரத்தில் கிடையாது. அது எங்கே இருக்குதுன்னா உன் வாயில் இருக்குதுன்றார். சொல்லுங்கள், வானத்தில் கிடையாது, வாயில் இருக்குது. அப்போது ஆசீர்வாதம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம் வானத்தில் இருக்குது. வானத்தில் அப்போ நான் உண்மை பார்க்கிறேன். அவர் சொல்கிறார், உன் வாயை பாரு. எல்லாரும் எங்கே கையை விரித்து பரலோகத்துக்கு நேராக கையை உயர்த்தி, சரி அப்படி ஜெபம் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது தேவனை பார்த்து. ஆனால் நம்ம நினப்பு என்னென்னா, ஆசீர்வாதம் எங்கே அங்கேருந்து பொட்டலம் கட்டி டம்முன்னு நமக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் பாருங்க. கிடையாது, ஆசீர்வாதம் வாயில் இருக்குதுன்றார். அப்போ இந்த வார்த்தையை வாயில் எப்படி வருது, இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள் வாயில் வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வாயில் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? இந்த வார்த்தை அப்படியே டக்குன்னு வாயில் எடுத்து வச்சு பேசிட முடியாது. இந்த வார்த்தை என்ன எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, கவனிங்க, எல்லாம் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான். ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை ஒருத்தர் என்ன பண்ணணும்னா தேடி கண்டுபிடிக்கணும். சரி, தெளிவாக தேடி கண்டுபிடிச்சி பிரசங்கிக்கணும். அப்படி ஒருத்தர் பிரசங்கிக்கணும்னா பிரசங்கிக்கிற ஒருத்தரை பரலோகம் அனுப்பணும். பிரைஸ் காட், ஆமென். அதைத்தான் நம்ம போன வாரத்தில் அந்த 5 முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். ஒருத்தர் அனுப்பப்படணும், அனுப்பப்பட்ட பிறகு ஒருத்தர் பிரசங்கிக்கணும், பிரசங்கித்த பிறகு ஒருத்தர் அதை கேட்கணும், கேட்ட பிறகு அதை விசுவாசிக்கணும், விசுவாசித்த பிறகு தொழுது கொள்ளணும், தொழுது கொண்ட பிறகு தான் ரட்சிப்பு உண்டாகும். அந்த தொழுகையில் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. தொழுகையில்
கவனிங்க, தொழுகையில் விசுவாசிக்கிறது ஒன்று இருக்குது, அறிக்கை செய்கிறது ஒன்று இருக்குது. அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அப்புறமா நிதானமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 காரியத்தை போன வாரம் பார்த்தோம். ஒன்று அனுப்பப்படுதல். தேவன் கிறிஸ்துவை அனுப்பினார், கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், பரிசுத்த ஆவியானவர் சபையை அனுப்புகிறார், சபை உங்களுக்கு ஊழியக்காரங்களை அனுப்புகுது. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ உங்கள் எல்லாரையும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போக வேண்டியவர்கள். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்து ஊழியக்காரனா இங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை அனுப்புகிறாரு. அனுப்புகிறவர்கள் என்ன பண்ணணும்னா பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணும் அப்படின்னா அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், ஜீவனை பிரசங்கிக்க வேண்டும். ஜீவன் மரணம் 2 இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் இருக்குது, நன்மை தீமை 2 இருக்குது. இப்போ இதில் ஜீவனை பிரசங்கிக்க வேண்டும். ஒரு பிரசங்கியார் எல்லாத்தையும் பேசிட முடியாது, வாயில் வந்ததெல்லாம் பிரசங்கிச்சிட முடியாது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரசங்கியார்கள் சில நேரங்களில் இதான் பிரச்சனை நம்ம ஆட்களுக்கு. என்னென்னா, பைபிளில் இருக்கிற எல்லாத்தையும் பிரசங்கிக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் படிக்கணும், தெரிந்து கொள்ளணும், அதை பகுத்து மக்களுக்கு எது அவருடைய வாழ்க்கையை கட்டுமோ அதை பிரசங்கிக்கணும். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான். அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக இப்போ உதாரணமாக ஒபதியா புஸ்தகம்னு ஒரு புக் இருக்குது பைபிளில். அந்த ஒபதியா புஸ்தகத்தை எடுத்து நம்ம என்ன பிரசங்கிக்கிறது, அதில் ஒபதியா புஸ்தகத்தில் ஏதோமியருடைய அழிவு இருக்குது, ஏதோமியருடைய அழிவு இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்லணும், அதில் ஏதோமியரை மாதிரி நீங்களும் அழிச்சு போயிடுவீங்கன்னு சொல்லணுமா? சொல்லுங்க, என்ன சொல்லணும், என்னங்க சொல்லணும்? ஒபதியா புஸ்தகத்தோட மெசேஜ் என்னன்னா ஏதோமியருடைய அழிவு. அந்த அழிவை சொல்லணுமா? அது சொல்லக்கூடாது. அதில் என்ன, அதில் நாம் என்ன தெரியுமா சொல்லணும், அதில் இருக்கிற ஜீவன் என்ன தெரியுமா? ஏதோம் ஏன் அழிக்கப்பட்டான் தெரியுமா? அவன் சகோதரனை சிநேகிக்காததுனால. ஏதோம் யாரு? ஏசாவோட வம்சம். அவன் ஏன் அழிக்கப்பட்டான்? சகோதர சிநேகம் இல்லாதனால. ஆகவே சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும், அதான் அதில் இருக்கிற ஜீவன். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஏதோம் யார மாதிரி நீ அழிச்சு போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. சகோதர சிநேகம் உள்ளவனா இரு, இல்லைன்னா உனக்கு ஆபத்து. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஆமாம், சில நேரத்தில் நீங்கள் இப்போ எப்பாப்ரா தீர்த்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊழியத்துக்கு போனீங்கன்னா வியாதிப்பட்டு இப்படி பிரசங்கிக்கணுமா? கிடையாது, அது இல்லை அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் அதில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை பெற்றுக்கொள். ஆமென். ஆமாம், அப்போ ஒரு வேத வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற பொருளை, அதுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை, அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை தெளிவாக கண்டுபிடிச்சு ஒருத்தர் பிரசங்கிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு இந்த வேத பாரகர் பரிசேயர்கிட்டலாம் சொன்னார். ஏன் அவங்களாம் பைபிள் படிக்கிறாங்க தானே. பைபிள் படிக்கிறவங்களுக்கு போய் சொல்றாரு, பைபிளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி படின்றார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பைபிளோட முக்கியமான எசன்ஸ் தெரியல. பைபிளோட முக்கியமான எசன்ஸ் யாரு? கிறிஸ்து. பைபிளோட முக்கியமான எசன்ஸ் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டா பரிசுத்த வேதாகமமே ஒரு வெறுமையான புத்தகமாக மாறிடும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த வேதத்தினுடைய மைய பொருள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவையாக இருக்கிறது, அவர் சிந்தின ரத்தமாக இருக்கிறது. ஆகவே அதை தேடி தேடி பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தினால என்ன நடந்தது, சிலுவையில் என்ன நடந்தது, அவர் பலியானதுனால என்ன நடந்தது, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன, பழைய உடன்படிக்கையினுடைய தண்டனைகள் எவ்வளவு கொடுமையானது, தேவன் உங்களுக்கு பாராட்டிய கிருபை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதையெல்லாம் ஆராய்ந்து நிதானித்து பகுத்து போதிக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கக்கூடியவனா இருன்னு வேதம் சொல்லுங்க. பகுத்து சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் நம்பினீங்களாலும் நம்பலனாலும் நான் ஒரு பகுத்தறிவுவாதி.
ஐயா நீங்கள் பகுத்தறிவுவாதியா? ஆமாம், நான் கொஞ்சம் நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் உடனே அப்படி நினச்சிடாதீங்க கருப்பு கொடின்னு. ஆமாம், கொஞ்சம் இந்த சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனா இருக்க வேண்டியது அவசியம். கவனிங்க, ஒருவேளை மாற்றி பிரசங்கிச்சா என்ன ஆகிடும்? போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, மாற்றி பிரசங்கிச்சா அதில் இருக்கிற பார்க்குற எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டா என்ன ஆகும்? இஸ்ரவேலில் 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. 12 பேர் போயிட்டு 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க? ஜனங்களுக்கு என்ன செய்தியை சொன்னாங்க? அவங்க போய் பார்த்ததை தானே சொன்னாங்க, யதார்த்தத்தை தானே சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னது? யதார்த்தம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பாஷையில் சொன்னால் உண்மை. அவங்க சொன்னது உண்மை. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பலவான்கள், அவங்கெல்லாம் பெரிய ராட்சத பிறவிகள், ஏனோக்கின் குமாரர். ஆனால் நம்ம இருக்கிறது கொஞ்சம் கூட்டம், நம்மக்கிட்ட பெரிய வெப்பன்ஸ் இல்லை, நம்மக்கிட்ட பெரிய படைபலம் கிடையாது, எதுவுமே இல்லை, நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க உண்மையைத்தானே சொன்னாங்க. உண்மையை சொன்னதுக்காக ஆண்டவர் அவங்கள எதுக்கு அனுப்பலை? கானானுக்குள்ள அனுப்பலை. அப்போ இங்கே உண்மையை பேசுனது தப்பா அப்படின்னா, உண்மையை விட ரொம்ப முக்கியமானது சத்தியம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, உண்மையை விட கொஞ்சம் முக்கியமானது சத்தியம். சத்தியம் கொஞ்சம் உண்மையை விட ஒரு படி மேலே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? உண்மைன்னா கவனிங்க, இருக்கிறத பேசுறது. சத்தியம்னா இல்லாதத பேசுறது. ஹல்லேலூயா. ஆமாம், சத்தியம்னா என்னது? இல்லாதத. எங்க இல்லாதத? உங்களுடைய கண்களுக்கு தெரியாதத, உங்களுடைய காதுகள் கேட்காதத. ஆனால் அது எங்கே இருக்குது தெரியுமா? வார்த்தையில் இருக்கிறது. பிரைஸ் காட். அது எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம அறிவுக்கு புலப்படல, ஆனால் அது வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே அதை பிரசங்கித்தல் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த 2 பேர் அதை தான் பேசினாங்க. இந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் என்ன பேசினாங்க அப்படின்னா, சத்தியத்தை பேசினார்கள். 10 பேர் உண்மையை பேசினார்கள். உண்மையை பேசுகிற யதார்த்தவாதிகள் 10 பேர். இதுதாங்க ப்ராக்டிக்கல். சும்மா ரொம்ப அப்படியே அப்படியே ஸ்பிரிச்சுவலாக இருந்துட்டா எல்லாம் வானத்தில் இருந்து வந்துடுமா? நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. ஏன்னா நான் வானத்திலிருந்து மண்ணா விழுந்து வாழ்ந்த ஆள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? மண்ணானா என்ன? எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்ததே இல்லை. நீ பார்த்ததே இல்லைன்னா அதுக்கு நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உனக்கு தெரியும். மன்னாவை சாப்பிட்டு மன்னாவினால் வாழ்ந்த ஆட்களுக்கு தான் மன்னாவோட அருமையே புரியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? வனாந்தரத்தில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பொழுது வார்த்தையினால் பிழைத்தவனுக்கு மாத்திரம்தான் வார்த்தையின் வல்லமை தெரியும். அப்போ இந்த 2 பேரும் எதை பேசுகிறாங்கன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னார் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் சேர்ப்பார், ஆகவே நாங்கள் போயிடுவோம். அதான் அவர் சித்தம். அவர் சித்தம் எது? எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. எங்களுடைய சந்ததிகளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழ வைக்கிறது அவர் சித்தம். ஆகவே அது நடக்கும். அவங்க பார்க்கறத பேசலை, கேட்டதை பேசுகிறாங்க. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொன்னேன், ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடிக்கணும். எதை பேசணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அதனால் நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, கடைசியாக ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த 10 பேர் பேசுகிறத லட்சக்கணக்கான மக்கள் கேட்குறான். இந்த 2 பேர் பேசுகிறத ஒரு 1000 பேர் கூட கேட்கல. 1000 பேர் கூட கேட்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கறதுக்கு 1000 பேர் கூட இல்லை. 1000 பேர் கேட்டிருந்தா அந்த சந்ததியில் ஒரு 1000 பேர் கானானுக்குள்ள போயிருப்பான். ஐயோ பரிதாபம். லட்சோப லட்சம் மக்கள் தவறானதை கேட்கிறார்கள், தவறானது பின்னாடியே போறாங்க. ஏன்னா சொல்றவங்களாம் பெரிய ஆளுங்க. அவர் யார் தெரியுமா? அவர் அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன். ஆமா, அண்ணன் அவர்கள். அண்ணன் சொல்றாருன்னா அது எப்படியா தப்பாகும்? அவர் எவ்வளோ பெரிய வேதத்தை படித்தவர், அவர் வந்து சொல்கிறாரு, அது எப்படி தப்பாகும்? தப்பு தான்யா. 10 பேர் பேசினது தப்பு தான். இது தப்புன்னு தெரியாமலே செத்து போயிட்டான் அவன். அது தெரியறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். நாம் ஒரு தப்பான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், தப்பான செய்தியை கேட்டிருக்கிறோம், தப்பான பாதையில் பயணிக்கிறோம், நாம் போகவே போகிறது இல்லைன்னு கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியல.
பரிதாபம். இன்னைக்கும் அது நடக்குது. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் அது நடக்குது. நாம தப்பானதை கேட்கிறோம், தப்பான சபைக்கு போறோம், தப்பான பாதையில பயணிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி நடக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் என்னன்னு தெரியல, அதை கேட்கறதுக்கு மனசு இல்ல. 2 பேர் கத்தி கத்தி சொல்றான், கேட்கல. ஆனா கர்த்தருக்கு நன்றி, அவன் போயிட்டான். இந்த கத்தனாம் பாருங்க, யோசுவா காலேபுக்கு அப்படியே வெறி வருது. கம்முன்னு இருக்கடா, டேய் கம்முன்னு இருங்க, கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார், அந்த தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுப்பார், நாம் அதை எளிதில் ஜெயித்து கொள்ள போறோம் அப்படின்றான். இதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதை பற்றி அவன் கவலைப்படல. அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நான் போயிடுவேன் போயிடுவேன் போயிடுவேன், போயிட்டான். சோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா கவனிங்க, அந்த 10 பேரை சேர்ந்த கூட்டம் இல்லை. நான் இங்கே உங்களுக்கு ஜீவனை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இது சும்மா கிடையாது. இது சும்மா எங்கே பாருங்க, இது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா காதில் வாங்கிட்டு பேசுகிற ஆள் இல்லை. நான் உங்களுக்கு என் கூட பழகினவங்களுக்கு தெரியும். என் கூட பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். அது கொஞ்சம் அது தெரில, அப்படி ஒரு அது ரொம்ப கெட்ட சுபாவமாக இருந்தது. அது கொஞ்சம் நல்லதாகவும் மாறிடுச்சு ஆண்டவர் கிருபையில். நான் கொஞ்சம் ரொம்ப கீழ்ப்படியாத ஆள், ரொம்ப முரட்டாட்டமான ஆள். அது கொஞ்சம் ஒரே பையனாக வளர்ந்ததுனாலே என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி யார் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன். நானே அதை படித்து, நானே தேடி, நானே முட்டி மோதி, எனக்கு உள்ள ஆண்டவர் உள்ள சொன்னால் மட்டும்தான் அது எனக்கு புரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் அதனால் நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றேன். நான் எப்போவுமே அதைத்தான் சொல்லுவேன். நான் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன்றதுக்காக தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நீங்கள் போங்க, திரும்ப அந்த வசனங்களை எடுத்து வைங்க, உங்கள் பைபிளை திறங்க, படிங்க, அதை பற்றி ஆராய்ங்க. நான் இன்னைக்கு பிரசங்கம்லாம் சரியானு பாருங்கள். இந்த வசனத்துக்கு 10-15 விளக்கங்கள் இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். அந்த 10-15 விளக்கங்களையும் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விளக்கங்கள் சரியா, இந்த விளக்கங்கள் சரியா, பாஸ்டர் சொல்றது சரியா, ஆராயுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுவார். அப்புறம் பிடிச்சுக்குங்க. கற்று நிச்சயித்து கொண்ட ஒரு விஷயத்தை விட்டு விலகாம இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அதனால சும்மா அப்படி தலையாட்டிட்டு அப்படி யார் சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டிட்டு ஓடிடாதீங்க. தயவுசெய்து உங்களை நான் பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன், வசனத்தை அப்படி உறுதியாக பிடிக்கிறதுக்கு நீங்கள் பழக்கணும். அப்போ கவனிங்க, இந்த சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து பேசி ஜனங்களை சரியான பாதையில் நடத்தின அந்த 2 பிரசங்கியார் பேச்சை யாருமே கேட்கல. 10 பிரசங்கியார் பேச்சை கேட்டு அவ்வளவு பேரும் அது ரொம்ப வருத்தம். ஒருத்தன் கூட இந்த பிரசங்கியார் இவங்க 2 பேர் பேச்சை கேட்டிருந்தா ஒருத்தனாவது உள்ளே வந்திருக்கலாம். ஒருத்தனை கூட கேட்கணும்னு தெரியல பாருங்க. காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பேச்சு. பாருங்க, எப்பயும் என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருக்கிறோம்ல, ஒரு சபையாக இருக்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசிக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே பேசும்போது என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த 10 பேர் பிரசங்கத்தை இவ்வளோ 30 லட்சம் பேர் அசைப்படுறான். இந்த 10 பேர் பேசுகிறத 30 லட்சம் பேர் அசைப்படுறான். ஆனால் இந்த 2 பேர் சொல்கிறத ஒருத்தன் கூட என்ன பண்ணல, அசைப்படல. அதனால தான் யோசுவா பார்த்தாரு, இந்த கானானை சுதந்திரிக்க போகும்போது இல்லை, எரிகோ பட்டணத்துக்கிட்ட போகும்போது சொல்கிறாரு, இவனுங்களை பேச விட்டா எரிகோவை நம்ம என்ன பண்ண முடியாது, இடிக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு பேசவே பேசாத, ஒருத்தனோட ஒருத்தன் என்ன பண்ணாத, பேசாத. ஏன்னா நீ பேசினாலே கெடுத்துடுற. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீ பேசினா கெடுத்துடுறியா, பேசினா வாழ வைக்கிறியா? நல்லா கேளுங்க. இங்கே பாருங்க, எரிகோ பட்டணத்துக்குள்ளே போகும்போது யோசுவா கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டாம், இதெல்லாம் யோசுவா 6:10 நான் சொல்கிறதுல இருக்குது. என்ன சொல்கிறார் தெரியுமா? பார், ஒருத்தங்கிட்டையும் பேசாத. அல்லேலூயா. உன் விசுவாசம் கெட்டுறக்கூடாதுன்னா கவனிங்க, சபையில் நல்லா கவனிக்கணும். உங்கள் விசுவாசம் கெடக்கூடாதுன்னா, உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும்னா, நலமானது உங்கள் உள்ளத்தில் தங்கணும்னா பாருங்க, ஒன்று பேசினா நல்லதை பேசு. உன் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லதை பேசலைன்னா பேசாமல் கம்முன்னு இறங்கிடு. விடுங்க, பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கவனிங்க,
பேசுறவன் நல்லதை பேசினா பேசு, இல்லைனா பேசாம இறங்கி போ. ஒருத்தங்கிட்டையும் ஒன்றும் பேசாத. உன் இருதயத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து போடும்படியான தவறான காரியங்கள் உன் உள்ளத்தில் தங்குறதுக்கு இடம் கொடுத்துறாத. பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, இப்போ இந்த மூன்றாவது காரியத்துக்கு நான் வரப்போகிறேன். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். கொஞ்சம் நேரம் உங்களோட பேச போகிறேன். ஒரு பிரசங்கியார் என்னதான் பிரசங்கிச்சாலும் இந்த கேட்கறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்க, எப்படி கேட்கணும்? வாசிங்க இப்போ மறுபடியும் அங்கே வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10 14வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இங்க பிரசங்கிக்கிறவர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை என்ன பண்ண முடியும்னா கேள்விப்பட முடியும். அப்போ ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறாரு, கேட்கறது யாரோட வேலை? நல்லா கவனிங்க, கேட்கறது யாரோட வேலை? உங்களோட வேலை. கேட்கறது உங்களோட வேலை. சபைக்கு ஏன் வரோம்? கேட்கறதுக்கு வர்றோம். நிறைய பேருக்கு அதான் தெரியறது இல்லை. சபைக்கு ஏன் வரோம்னா, சில ஆட்கள் நினைக்கிறாங்க கடைசியாக போய் கொஞ்சம் கஞ்சி குடிப்பாங்க சர்ச்சில், நல்லா இருக்கும், குடிச்சிட்டு வந்துடுவேன்னு. கஞ்சி ஏடப்பா, நீ பிரியாணியே சாப்பிடக்கூடிய ஆள், கஞ்சி குடிக்கிறதுக்காக சர்ச்சைக்கு வர்றது? உனக்கு வேணால் நான் டன்னு ஆக்கி கொடுக்குறேன், கஞ்சிக்காக வரக்கூடாது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓடி போய் கோயிலில் தலையை காட்டிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். உன் தலையே நீ காட்டாத, நீ வீட்லேயே இரு. எதுக்கு? உன் தலையை நான் பார்த்து என்ன ஆக போகுது, என் தலையை நீ பார்த்து என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சில ஆட்கள் நினைக்கிறாங்க, இல்லையா எப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் போய் ஆண்டவருக்கு என்னால் முடிஞ்சதை ஒரு காணிக்கை போட்டு ஓடி போயிடுவேன். இன்னத்துக்கு இப்போ அவர் கஷ்டத்தில், அவர் ரொம்ப பாவம் கெஞ்சி கதறினுக்கிறாரு, நீ ஓடி வந்து இப்போ காணிக்கை போட்டோன்னு அவசியம்? இப்போ அவர் என்ன உனக்கு காணிக்கை கேட்டார்? நாம் போடுற ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் என்ன இப்போ பரலோகத்தில் என்ன 2 பில்டிங்கை கட்ட போகிறார்? கிடையாது. உன் காணிக்கெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ, அதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரணும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கறதுக்கு வரணும். ஆமாம், அப்போ பிரசங்கத்தை கேட்கறதுக்கு தான் சபைக்கு வரும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அட்டண்டன்ஸ் போகிறதுக்கு வருவாங்க லாஸ்ட்டில். அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு வீட்லேயே இருந்துக்கலாம். வீட்லேயே உட்காந்து, ஏன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்லேயே உட்காந்து இந்த பிரசங்கத்தை ஒழுங்காக என்ன பண்ணுங்க, நிதானமாக கேளுங்க. கேட்கறதுக்கு தான் வரணும். கவனிங்க, இந்த கேட்கறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனிங்கள். அதுக்கு நான் பின்னாடி போகிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்க பார்க்கலாம். 18வது வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கவனிங்க, நீங்கள் கேட்கும் விதத்தை கவனியுங்கள். எதை கவனிக்க சொல்றாரு? நீ கேட்கிற மெத்தட், நீ கேட்கிற முறைய கொஞ்சம் கவனின்றார். எப்படி கேட்கிற? கேட்கும் விதத்தை குறித்து கொஞ்சம் கவனிங்க. ஐயா அம்மா நல்லா கவனிக்கிறீங்களா? எப்படி கேட்குறீங்க? சில ஆட்கள் தூங்கிக்கிட்டே கவனிக்கிறோம், சில ஆட்கள் அங்க எங்க பறக்க பார்த்துக்கின்னு கேட்குறோம், சில ஆட்கள் அங்க எங்க நடந்துக்கின்னு கேட்குறோம், சில ஆட்கள் அங்கே பக்கத்தில் அந்த அக்கா போட்டுக்கிற கிளிப்பு எங்கக்கா வாங்கியிருப்பா இந்த அக்கா, இந்த கிளிப்பு இந்த மாதிரி நம்ம தேடமே கிடைக்கலையேன்னு அந்த கிளிப்பை பார்த்துக்கினே கேட்குறா. சிலர் அப்பதான் குழந்தைய என்னவோ, இந்த குழந்தை இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு எவனோ கடத்தின்னு போயிடுவான்ற மாதிரி குழந்தைய அப்பதான் கொஞ்சின்னு இருப்பாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே குழந்தைய கடத்தின்னு போயிடுவாங்க, இப்பயே கொஞ்சிடு. சிலர் அப்படியே செல்ல குட்டி குழந்தை இங்கே தானே இருக்க போகுது, புரியுதா? அப்போ கொஞ்சினே இருக்கு. கேட்கிற விதத்தை குறித்து கவனி. தேவனுடைய வார்த்தையை எப்படி கவனிக்கிற, எப்படி கேட்கிற? வசனம் சொல்லுது, கவனிங்க, அந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கேட்கணுமா. தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணணுமா? கவனமாக கேட்கணுமா. 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு போங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 15:4.
எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக ஆ, இப்படி செய்ய வேண்டும். ஆ, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் ஆ, நீ செய்யும்படி ஆ, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை ஆ. கவனமாய் சொல்லுங்க, கேட்பாயானால் கவனமாய் கேட்பாயானால். ரொம்ப முக்கியம், கவனமா கேளுன்றாரு. நீ ரொம்ப கவனமா கேட்கணும் கர்த்தருடைய சத்தத்தை. இன்னும் ஒரு வார்த்தையில சொன்னா ஜாக்கிரதையா கேட்கணும், கவனமா கேட்கணும். நல்லா கவனிக்கிறீங்க பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் என்ன பண்றாரு, கடகடன்னு மருந்து எழுதுறாரு. இது காலையில், இது மத்தியானம், இது நைட்டுன்னு சொல்றாரு. சிலருக்கு டக்குன்னு புரியல. டாக்டர் என்ன சொன்னீங்க? இல்லைம்மா இது காலையில், இது மதியானம், நைட்டு. எது 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 இருங்க இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இது பின்னாடியா? மருந்து சீட்டை காட்டி தெளிவாக கவனித்து கேட்டுக்கிறீங்கல்ல. ஏன் ஏன் டாக்டர்கிட்ட மட்டும் அவ்வளோ கவனம்? எந்த மாத்திரையை முன்னாடி போடணும், எதை பின்னாடி போடணும், சிவப்பு மாத்திரை எது, நீட்டு மாத்திரை எது, சின்ன மாத்திரை எது, இதெல்லாம் கவனமாக கேட்குற. ஏன்னா அது உனக்கு சுகம் தரும்னு தெரியுது. தப்பா போட்டால் அது ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு தெரியுது. அதனால அங்கே மட்டும் கவனமாக கேட்குற. பிள்ளைங்க சில வீடுகளில் கொஞ்ச நாள் இப்போ இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் நடந்தது பாருங்க. இவனுங்க கிளாஸ் நடந்ததோ இல்லையோ, அப்பா அம்மாங்களுக்கு ரொம்ப பெரிய கிளாஸ். அவன் பாருங்க, அவன் ஏதாவது விளையாடுனா ஓடி வந்து தலையிலே டங்குன்னு ஒரு கொட்டு வைப்பான். கவனியாங்க, அவங்க பாடம் நடத்தின்னு இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? ஃபோனை நோடினுங்கிற, அங்கே பண்ணுங்க, கவனி. அப்போ அதெல்லாம் கவனித்து கேட்க சொல்கிறோம்ல. அதை விட வாழ்வளிக்க கூடியது, உன்னை வாழ்ந்திருக்க செய்யக்கூடியது, உன் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கொடுக்கக்கூடியது, உனக்கு இந்த தலைமுறை மாத்திரம் இல்லை, இன்னும் 1000 தலைமுறைகளுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது இந்த கர்த்தருடைய வார்த்தை. இதை எவ்வளோ கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், அதை கவனமாக கேளு. அதனால தான் சொல்றாரு, அதை கவனிச்சு கேளுன்றாரு. இன்னொரு வார்த்தையை வாசிங்க, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15:26. வேகமா, கொஞ்சம் சில நிறைய வசனங்கள் இருக்குது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை நல்லா கவனிங்க. இந்த கவனமா கேட்டாலே நோய் நல்லாயிடும்ன்றாரு. நான் நல்லாயிடும்ன்றாரு. நீங்க அந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சிடுமா. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது இதுல தான் இருக்குது சுகம்ன்றாரு. ஒழுங்கா கேட்டாலே சுகமாயிடும்ன்றாரு. அப்ப ஒழுங்கா கேட்டாலே ஆரோக்கியம் வந்துடும், ஒழுங்கா கேட்டாலே சுகமாயிடும். உன் எலும்புகளுக்கு எல்லாம் ஆரோக்கியம், உன் கணுக்கள் எல்லாம் பலப்படும். அப்ப இதுல கர்த்தர் சொல்ற, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண, ஒழுங்கா கேளு. கேட்கறதுல ஆசீர்வாதம், கேட்கறதுல ஆரோக்கியம். அப்ப ரொம்ப முக்கியமானது கவனமா கேட்க வேண்டியது. சரி, கவனமா கேட்கிறோம், ரைட்டு. இன்னொரு வார்த்தையை சொல்றாரு உபாகமத்துல, உண்மையா கேளு. எப்படி பாருங்க, சில ஆட்கள் கவனமா கேளுனோன்னு இந்த கண்ணெல்லாம் விரிச்சு வச்சுன்னு என்னையே பார்த்துன்னு இருப்பாங்க. ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், கண்ணெல்லாம் திறந்துருக்கும், ஆள் இங்கே தான் இருப்பாங்க, அட்டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மைண்டு மட்டும் வேறு எங்கேயோ போயிடும். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பாடம் கேட்டிருப்போம் தெரியுமா. ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்தினா இந்த ஃபஸ்ட் பெஞ்சு செகண்ட் பெஞ்செலாம் உட்காந்துட்டா நம்மளே பார்ப்பாங்க பாருங்கள். அவங்க முன்னாடி நம்ம தலையாட்டினே இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்ம கேட்குறோமா என்னான்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும். முந்தா நேற்று பார்த்த படத்தை மைண்டு அப்படியே அசை போட்டுனே இருக்கும். போன வாரம் போன டூருக்கு போயிடுவோம். இப்போ நம்ம அந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், என்னை பார்த்துன்னுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாங்க, ஐயோ மீன் வேறு காலி ஆகிடுமே, இன்றைக்கி வேறு லேட்டாக முடிப்பார் பொழுது. இந்த மனுஷன் வேற ஏதாவது ஒரு சிக்கனை வாங்கி குழம்பு வைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்து தான் மீன் கேட்குறாரு அப்படின்னு உங்கள் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா மீன் மேலே போயிடுது. அதனால தான் சொல்கிறார், கொஞ்சம் உண்மையாக கேளு. உண்மையாக கேட்டனாலே உனக்கு ஆசீர்வாதன்றாரு. அப்ப இங்க சபைக்கு வந்து பிரசங்கத்தை கவனமா கேட்குறீங்களா? நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. உண்மையா கேட்குறீங்களா, கவனமா கேட்குறீங்களா? அப்படி பாருங்க, வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. பாருங்க, முதல்ல கேட்கிறோம், அது செய்யறதெல்லாம் ரெண்டாவது. கேட்கறதுக்குள்ள இப்ப நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். முதல்ல எப்படி கேட்கணுமா, உண்மையாய் செவி கொடுத்து வந்தால்
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன நல்லா இருக்குது பாருங்க, இந்த பைபிள் இப்படி படிக்கும் போதே நல்லா இருக்குது. நீங்க இப்படிலாம் படிச்சீங்கன்னா எல்லா ஜாதியிலையும் நீ தான் மேன்மையான ஜாதியா மாறிடுவேன். நீ என்ன ஜாதின்றதெல்லாம் இப்ப கணக்கே கிடையாது. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.